Hi guys, and welcome to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto gains பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளோட ஸ்டார்ட் பண்ண ப்ரோவோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5th எபிசோட் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு நியூ பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுருக்கோம். சோ அதை நீங்க செக் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்மளோட ஸ்டார்ட் பண்ண ப்ரோ சேனல் செக் பண்ணிட்டு அண்ட் உங்களோட பாசிட்டிவான சப்போர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம். சோ இன்னைக்கு கண்டென்ட்டோட இதுக்குள்ள போயிடலாம். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரிகார்டிங் இந்த க்ளவுட் மைனிங் அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நிறையா எனக்கு மெசேஜஸ் டிஎம்ஸ் அண்ட் மெயில்ஸில் என்ன வந்திருந்தது அப்படின்னா ஓகே ப்ரோ நீங்கள் இந்த மைனிங் பற்றி பேசிட்டீங்க, பட் ஆக்சுவலாக இந்த செட்டப் பண்ணி மைனிங்லாம் பண்ணுறாங்களா, மைனிங் ரிக்கை வச்சு லேப்டாப்லலாம் வச்சு, ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல பாசிபிளா? ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 300 வந்து நான் ஏர்ன் பண்ண முடியுமா? அதுவே வந்து மாதத்துக்கு வந்து ஒரு 6000 7000 ருபீஸ் வருதில்ல, அந்த மாதிரி ஒரு சைடு இன்கம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரேக் பண்ண போகிறோம். முதல்ல பாசிபிளா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் ரிக்கு அது மூலம்லாம் போக தேவையில்லை, லேப்டாப் வச்சே ஆரம்பிப்போம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கோம், அதை நான் சொல்கிறேன். ஸோ லேப்டாப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எல்லாருமே நார்மலான லேப்டாப்ஸ் தான் வச்சுருப்போம். பெரிய ஐஃபை கேமிங் லேப்டாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நார்மல் லேப்டாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 24/7 நீங்கள் வந்து அந்த மைனிங் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் மைனிங் ரன் பண்ணீங்க அப்படின்னா பவர் யூசேஜ் எக்கச்சப்பாக போகும், ஹீட் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். சரி இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணாலும் 24/7 ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 400 500 சம்பாதிக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு சாதா லேப்டாப்பில் பயங்கரமாக ரன் பண்ணிங்கன்னா கூட 20-30 ரூபா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பண்ண முடியும். 20-30 ருபீஸ் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு பயங்கரமான எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனமாக பயங்கரமாக ஆகிடுது, ஓவர் ஹீட் ஆகிடுது, எல்லாமே டோட்டல் கிராஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுது. ஸோ நார்மல் லேப்டாப்ஸ் வேலைக்கு ஆகாது. இந்த கேமிங் லேப்டாப்ஸ் பெரிய பெரிய லேப்டாப்ஸ் அதை வச்சு பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஓகே அதை நம்ம எடுத்து ரன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 24/7 நீங்கள் ரன் பண்ணாலுமே 50 to 100 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ண முடியும். நார்மலாக ஒரு கேமிங் லேப்டாப் ஹைஃபையான லேப்டாப் வச்சு கூட. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வாரம் கிட்ட இந்த மற்ற லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நாள் 15 நாள் வரும், அதுக்கடுத்து அந்த லேப்டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ நீங்கள் நார்மலாக கிரிப்டோ மைனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் கான்செப்டை தயவு செஞ்சு உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க, வேலைக்கே ஆகாது, டோட்டல் வேஸ்ட். மைனிங் ரிக். ஸோ இப்போ இந்த மைனிங் ரிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸோ லேப்டாப்ஸில் பண்ண முடியாததை வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணுவாங்க. மைனிங் ரிக்ஸ் 2 விதமாக இருக்குது. ஜிபியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஏசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஜிபியூனா கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி ரன் ஆகிறது, ஏசிக் அப்படின்றது ஸ்பெஷலைஸ்ட் ப்ராசஸ் ஐசிஸ் வச்சு ரன் பண்ணுறது. இது மூலமாக நிறைய அல்காரிதம்ஸ் ரன் பண்ணி அந்த கேல்குலேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மைனிங் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது? ஆக்சுவலாக மைனிங் ரிக் வாங்கணும், அதுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு கூலண்ட் ஃபேன்ஸ் போடணும் அண்ட் நிறைய செட்டப்லாம் ஆகுது. ஸோ இதில் இனிஷியல் காஸ்ட் நான் அது டீட்டெயிலாக ஒரு இது வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன். இதில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா 13 lakhs கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற வந்து இருக்குது. இல்லை அவ்வளோ பெருசாலாம் எனக்கு வேணாம் அப்படின்னா 6 lakhsலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்டப் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இது நீங்கள் பண்ணாலுமே மாதம் வந்து 13,000லேருந்து 20,000 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஏசி போடணும், கூலன்ஸ் போடணும், இந்த ஒரு மோட்டார்ஸ் போடணும், ப்ளஸ் உங்களுக்கு இந்த மைனிங் ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே போக ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000-15,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். பட் ஆனால் உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வருது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இது ஒரு கேட்ச். ஸோ மைனிங் ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு இருக்குது, உங்களால் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதில் எடுத்து பண்ணலாம். பட் அதுலேயே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸில் இருக்குது. நீங்கள் வந்து மைன் பண்ணுறீங்க, ஒரு 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் 2000 ரூபாய்க்கு போகுதுன்னா நீங்கள் மைன் பண்ணுறதுல உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்குது. 1000 ரூபா இருக்கிற பிட்காயின் இப்போ 500 ரூபாய்க்கு கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் மைன் பண்ணாலுமே 10,000 வருது, உங்களுக்கு 5,000 தான் மாதத்துக்கு வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் பிரச்சனை. பட் இருக்கிற சாத்தியக்கூறுகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எடுத்து முன்னாடி வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ஒரு கைடு ஆர் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ட் லே அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டு உங்களுக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் ஜஸ்ட் பார்க்கறதுக்காக உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட
கர்மா கிரிப்டோ மெயில் ஐடி உங்களுக்கு தெரியும். அந்த மெயிலில் ஜஸ்ட் ஹாய்ன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரிப்டோ மைனிங் ரிக்ஸ் இல்லை கிரிப்டோ மைனிங் கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஏன்னா இவ்வளோ பண்ணிலாம் மைனிங் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு நாலேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாட்டம் லைனில் நார்மல் லேப்டாப் வச்சுலாம் மைனிங் பண்ண முடியாதுங்க. அதை நான் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரியும்னா தொடர்ந்து நம்ம கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.